குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்று 15/9/2025 திங்கட்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு ஆவணி மாதம் 30ஆம் நாள், தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:03. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று காலை 7:01 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 11:55 வரை மிருகசிரீஷம், பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று காலை 9:34 வரை சித்தி, பின்பு வியதிபாதம். கரணம் இன்று காலை 7:01 வரை கௌலவம், பின்பு மாலை 5:29 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு காலை 11:55 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 11:55 வரை விசாகம், பின்பு அனுஷம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட துன்பங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? பயணம் மேற்கொள்வதற்கு ஏற்ற நாள், விவசாய பணிகளை செய்ய சிறந்த நாள், பற்களை சீர் செய்வதற்கு உகந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 8:05 முதல் 9:50 வரை மேஷ லக்னம். இரவு 9:51 முதல் 11:52 வரை ரிஷப லக்னம். 11:53 முதல் காலை 2:03 வரை மிதுன லக்னம். காலை 2:04 முதல் 4:12 வரை கடக லக்னம். 4:13 முதல் 6:18 வரை சிம்ம லக்னம். 6:19 முதல் 8:18 வரை காலை கன்னி லக்னம். 8:19 முதல் 10:24 வரை துலாம் லக்னம். காலை 10:25 முதல் 12:35 வரை விருச்சக லக்னம். 12:36 முதல் 2:42 வரை தனுசு லக்னம். மதியம் 2:43 முதல் 4:37 வரை மகர லக்னம். 4:38 முதல் 6:20 வரை கும்ப லக்னம். இரவு 6:21 முதல் 8:01 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொன்னாலே போதுமானது. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்று எதிராக இருப்பவர்களுடைய செயல்பாடுகளை கண்டுபிடித்து விடுவீர்கள். மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு யார் கூட இருந்தே நன்மை செய்கிறார்கள், தீமை செய்கிறார்கள் என்பதை பக்குவமாக உணர்ந்து அதற்கேற்றாற் போல் அவர்களிடம் பழக்கத்தை வைத்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையையும் புரிந்து கொண்டு செயல்படுவதால் ஓரளவிற்கு நன்மைகள் பிறக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். பிள்ளைகளுடைய குணத்தை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றால் போல் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவை என்பதையும் தெரிந்து செய்தால் உங்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாக ஒரு நல்ல ஆதரவுகள் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சியில் உங்களுக்கு மிகப்பெரிய திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். அவர்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். அவர்களோடு எப்பொழுதும் நீங்கள் இணக்கமாக குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் கண்ணும் கருத்துமாக காப்பது நல்லது. அக்ரிமெண்ட் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் ஓரளவுக்கு கிடைக்குங்க. நீங்கள் கான்ட்ராக்டராக இருந்தாலோ அல்லது இடம் வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களுக்காக ஒப்பந்தம் செய்வதோ அல்லது வேறு ஏதாவது விஷயங்களுக்காக நீங்கள் ஒப்பந்தம் செய்வதாக இருந்தாலும் அந்த வேலை இன்றைய நாள் திருப்திகரமாக நடக்கும். ஓரளவிற்கு அல்ல, பெரும்பான்மையான நல்ல பலன்களும் உண்டு. வருமானம் கிடைக்கும். எண்ணத்தின்படி உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் மிக அழகாக திட்டமிட்டு வைத்திருப்பீர்கள். எதை எந்த நேரத்தில் செய்தால் வேலைகள் நடக்கும் என்கிற சூக்ஷ்மத்தை உணர்ந்தவர்கள் நீங்கள். ஒரு புதிய அனுபவங்கள் கிடைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. தொழில் விஷயங்களில் பிறரோடு கலந்து ஆலோசிக்க கூடும். புதிதாக ஒரு சில வேலைகளை தொடங்கலாமா என்கிற எண்ணப்போக்கு மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். சந்திர பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு நகர இருக்கிறார். ஆகவே மேஷராசி அன்பர்கள் சுகஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்திலிருந்து முயற்சி ஸ்தானத்திற்கு, இளைய சகோதர சகோதரி பாவகத்திற்கு விரையாதிபதியோடு இணைகிறார். உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு, இளம் வயதில் உள்ள தங்கைகளுக்கு, தம்பிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். விரயங்கள் இல்லாத ஒரு சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. அவர்களை பற்றிய சிந்தனைகள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது 1, 2 இருந்தால் அதை எப்படி செய்யலாம், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சில பொருட்களாக இருந்தாலும் சரி, மிக அழகாக மியூச்சுவலாக பரஸ்பரமாக உங்களுடைய செயல்கள் இருக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது மிக மிடுக்காக உங்களுடைய நடை, பாவனை, தோற்றம் எல்லாமே தைரியமாக இருக்குங்க. வெற்றி உங்கள் பக்கம் இருக்கிறது. வேலைக்கு அலுவலக ரீதியாக செல்லக்கூடியவர்கள், உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய நபர்களின் முகாந்திரமாக சில ஆதரவுகள் உண்டு. மனதில் நிம்மதி, ஆரோக்கியம் எல்லாமே நல்ல விதமாக இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். நெருக்கடிகள் ஏற்படும். மறைமுகமாக கூட ஒரு சில ஆதரவற்ற தன்மைகள் இருக்கலாம். வேலைகள் அதிகமாக இருக்கும். பணமும் ஒரு பக்கம் செலவாகும். கூடுதலான ஒரு சில காரியத்தை செய்ய வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படலாம். நண்பர்கள் முகாந்திரமாக ஒரு சில நல்ல விஷயங்கள் காது பட கேட்கலாம். காதலிப்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வருங்கால துணை காக்க செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவானோடு கேத்து பகவான், சுக்கிர பகவான் இருப்பதால் காதலிப்பவர்களுக்கு சில நேரம் சாதாரணமான நிலை போல இருக்கும். ஒரு நேரம் நல்ல நேரமாக மாற வாய்ப்புகளும் உண்டு. குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள். தெய்வ வழிபாடுதலை செய்யுங்கள். ஆன்மீக எண்ணங்கள் வளர்த்து கொண்டால் உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி போகலாம். பகை உணர்வுகள் மாறும். கண் திருஷ்டிகள் அகலம். நேர்த்தியாக சில வேலைகளை கவனிப்பீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு நல்லது. காதலர்களுக்கு மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளுடைய தேவைகளுக்காக சில பணத்தை சேகரிக்கவும் செய்வீர்கள். பெரிய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் முகாந்திரமாக வருமானமும் கிடைக்கும். பிள்ளைகளால் பெரும்பான்மையான நன்மைகள் கிடைக்கும் நாள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பண பிரச்சனைகள் தீரும். சூரிய பகவானை வழிபாடு செய்வதோடு ஸ்ரீ சூரிய கணபதியை வழிபடுவது இன்னும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். கைக்கு தோதாக சில பணம் வரலாம். எதிர்பார்த்த இடத்தில் பணம் கிடைக்கும். வருமானம் கூடுதலாக வர நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்ப ஒற்றுமை மேம்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். என்று பேச்சுக்களின் முகாந்திரமாக சில நல்ல செயல்களை செய்வீர்கள். கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை மிக அழகாக முடிக்கக்கூடும். தொழில் கூட்டாளிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் மற்றவர்களுக்கு மத்தியில் உருவாக்கும். வேலை வாய்ப்புகளில் ஒரு புதிய முயற்சிகள் கைகூடும். நீங்கள் நினைத்த காரியங்கள் இந்த நாள் நடக்க இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் ஒட்டுமொத்தமாக மிக அழகாக திட்டமிட்டு செய்யக்கூடும். ஒவ்வொரு விஷயத்திலும் அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான வழிகள் பிறக்கும்.
எதை செய்தாலும் ஆரோக்கியமான ஒரு வேலையாகத்தான் இருக்கும். கடன் பற்றிய பய உணர்வுகள் அகலும். எதையும் ஆழமாக சிந்திப்பீர்கள். அனுசரணையான போக்கு வெளிப்படலாம். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். செயல்படக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய தன்மைகளை ஏற்றாற்போல் அதனுடைய நிலை மாறாதபடி செய்வீர்கள். கனிவாக பேசுவீர்கள். மிக அழகாக உங்களுடைய பேச்சுக்களின் மூலமாக எல்லோரையும் வசீகரிக்க கூடும். பேச்சாற்றல் மிகுதியாகும். நடக்காத வேலைகளை கூட பேசியே சாதித்துக் கொள்வீர்கள். உங்களை பற்றிய விஷயங்கள் எல்லோருக்கும் பிடித்தமானதாக அமையக்கூடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் ஆதரவு பெருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டாகும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உண்டாகலாம். உங்களுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை என்பது போல இருக்கும். உங்களுக்குள் வித்தியாசங்கள் ஏற்படலாம். உங்களை பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கே மிகுதியாக இருக்கும். இழுபறியாக இருக்கக்கூடிய பண வரவுகள் கைகூடி வரும். வருமானம் மிகுதியாகும். பணப்புழக்கம் உண்டாகும். இதனால் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். சுதந்திர போக்கு அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக சில பணத்தை முதலீடு செய்ய நினைப்பீர்கள். சேமிக்க வேண்டும் என்கிற ஆசை அதிகரிக்கலாம். உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். உன்னதமான லட்சியத்தை நோக்கிய நாள். மாணவர்கள் படிப்பில் ஆழமான ஒரு சிந்தனைகள் இருக்கும். எதிர்கால தேவைக்காக எந்த ஒரு தேடல்கள் இருக்குமோ அதை தேர்ந்தெடுப்பீர்கள். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வீட்டில் பெரியவர்கள், பெற்றோர்களுடைய நல் ஆதரவு மனதில் மகிழ்ச்சியை தரும். ஆரோக்கியமாக உங்களுடைய செயல்கள் அமையும். வியாபாரத்தில் புதிய பொருட்களை அறிமுகம் படுத்துவீர்கள். வருகிற பண்டிகை கொண்டாட்டத்தின் காரணமாக மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். பிறர் கடைக்கு செல்பவர்கள் கூட உங்களை நாடி வரலாம். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். கைக்கு தேவையான பணம் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் நட்பு வட்டாரத்தின் மூலம் நடக்கலாம். ஆரோக்கியம் நிறைந்த நாளாக அமைகிறது. உணவு சார்ந்த விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்துவீர்கள். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். மிக அன்பாக இருக்கும் பொழுதோ, மகிழ்ச்சிகரமாக இருக்கும் பொழுதோ வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். எதிலும் தன்னடக்கம் தேவை. உங்களுடைய பெருமையான விஷயங்களை வெளியிடாதீர்கள். ஒரு சில காரியங்கள் நடக்கும் வரையில் அமைதி காப்பது நல்லது. வங்கி தொடர்பாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த இடர்பாடுகள், தடைகள் அகலும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி போகலாம். தவறிப்போன வேலை வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். உங்களை நாடி நல்ல செய்திகள் வரும். உங்களுக்கு பக்கபலமாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களே இருப்பார்கள். துணைவி மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். அவர்களுடைய உறவுகளினாலும் ஆதரவு ஏற்படும். சொத்துக்களில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள், தடைகள் சொத்துக்கள் முகாந்திரமாக இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் அகலம். நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். சொத்துக்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசைகள் எழலாம். வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை களைந்து முன்னெடுத்து செல்வீர்கள். உங்களுக்கு மதிப்பு மரியாதை எங்கு அதிகம் இருக்கிறதோ அதே இடத்தில் தான் நீங்கள் ஸ்திரமாக இருப்பீர்கள். அந்த இடத்தில் சம்பளம் குறைவாக இருந்தாலும் அந்த வேலையை விட்டு செல்லாமல் உங்களுக்கு மதிப்பு மரியாதை முக்கியம் என அதே இடத்தில் நின்று சாதித்து காட்டுவீர்கள். குறிக்கோள்கள் நிறைந்த நாளாகும். விளையாட்டுத்துறை சார்ந்த நபர்களுக்கு விளையாட்டின் மீதான ஆர்வம் ஏற்படுவதோடு பயிற்சியாளர்களாக நீங்கள் இருப்பேன். உங்களுடைய மாணவர்களை நல்ல நிலைக்கு முன்னெடுத்து செல்வீர்கள். சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். பணம், பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். குடும்ப உறவுகளினால் ஆதரவுகள் உண்டு. காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாள். மனதில் நிறைவும் சந்தோஷமும் பெருகும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். தீராத சங்கடங்கள் அகழ்வதற்கு ஏற்ற நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் ஏற்படும். ஒத்துழைப்பு உண்டாக்கும். மேன்மைகள் நிறைந்த நாள். விடுபட்ட காரியங்கள் நடக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். எதையும் விட்டுக் கொடுத்து செல்வீர்கள். குடும்பத்திற்காக ஓடி உழைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. ஒரு சிலருடைய செயல்கள் ஏற்றமாகவும் இருக்கலாம், இரக்கமாகவும் இருக்கலாம். எல்லாவற்றையும் அனுசரித்து போக வேண்டியது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று நட்புகள் முகாந்திரமாக சில நல்ல செய்திகள் கிடைக்கும். நண்பர்களோடு வெளி இடங்களுக்கு செல்வீர்கள். மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கான சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்வீர்கள். வெளியூர்களுக்கோ அல்லது வெளி இடங்களுக்கோ பயணிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நீங்கள் எதை செய்தாலும் சாதித்தாலும் தன்னடக்கமாக இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய பெருமைக்குரிய விஷயங்களை வெளிப்படுத்தாதீர்கள். உங்களை பற்றிய சுய பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு அது கண்திருஷ்டி போல ஆகிவிடலாம். ஆக நீங்களே பேசி உங்களுடைய வாழ்க்கை நிலையை குறைத்துக் கொள்ளாதீர்கள். கூடுமான வரையில் அமைதி காப்பது, எதற்காகவும் எந்த விஷயத்திற்காகவும் பெருமையாக இல்லாமல் மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்வதே நல்லது. ராசிக்கு விரயத்தில் சந்திர பகவான். அவர் மெல்ல மெல்ல நகர்ந்து உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். அவரோடு குரு பகவான்.
சேர்க்கையும் இருக்கிறது. மாணவர்களுக்கு படிப்பிலுடைய நிலைப்பாடுகளில் சில மாற்றங்கள் வரும். கவனக்குறைவு ஏற்படும். ஞாபக சக்தி இருக்காது. ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பீர்கள். ஏற்றுக்கொள்ளும் விதமாக மனப்பக்குவம் காணப்படாது. எதிலும் நிதானித்து இருக்க வேண்டும். சஞ்சலமான குணங்கள் அவ்வப்போது வரும். கவலையாக இருக்கக்கூடும். மனதில் ஏதோ ஒரு விதமான உறுத்தல் இருக்கும் பொழுது எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். அமைதியாக பொறுமையாக இருப்பதே நல்லது. அதில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் மிக மிக பக்குவம் தேவை. ருசிக்காக இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக சாப்பிட வேண்டிய நாள். வெளியிடங்களில் இருக்கக்கூடிய உணவுகளை முற்றிலுமாக தவிருங்கள். எளிதில் சீக்கிரமாக முடிக்க வேண்டிய வேலைகள் கூட வியாபார ரீதியாக தள்ளிக்கொண்டே போகலாம். தொழில் ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். மன சஞ்சலங்கள் அதிகமாகவே இருக்கும். இந்த நாள் மிதுனராசி அன்பர்களுக்கு சாதாரணமான பலன்கள் தான் இருக்கிறது. காதலிப்பவர்களுக்கு சில நேரம் மன கசப்பு வரலாம். பிரிவினை உண்டாகலாம். இருவருமே ஒருமித்த கருத்தோடு இருக்க முடியாது. ஏற்ற இறக்கங்கள் தான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனதை அமைதிப்படுத்துங்கள். மனதை கெடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு செல்லாதீர்கள். ஒதுங்கி இருப்பதே நல்லது. யார் ஒருவர் உங்களுக்கு நன்றாக வாழ வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்களிடம் மட்டுமே நீங்கள் இருங்கள். அவர்களை தவிர்த்து மற்றவர்களிடத்திலிருந்து வெளிவருவது நல்லது. அதிகமாக யாரையும் உங்களுடன் சேர்த்துக் கொள்ள வேண்டாம். பேச்சுவார்த்தையாகட்டும், ரகசிய உடன்படிக்கையாகட்டும், அல்லது ஒரு சிலருடைய கருத்துக்களை கேட்பதாக இருக்கட்டும், அதற்கு ஏற்ற நாள் அல்ல. இந்த நாள் உங்களுக்கு முழுக்க முழுக்க குழப்பமாகத்தான் இருக்கும். திங்கட்கிழமை தினம் சந்திர பகவான் இந்த நாளை ஆளுவதால் நேராக கோவிலுக்கு சென்று சந்திர பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்வது, விநாயகர் பெருமானை வணங்குவது மிக மிக நல்லது. மனக்குழப்பங்கள், சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீர வேண்டுமானால் மேற்கூறிய விஷயங்களை கடைபிடித்தாலே போதுமானது. நண்பர்களிடத்தில் வெளிப்படையாக பேசுவது, வேடிக்கை, கேளிக்கை, கிண்டல் சார்ந்த விஷயங்கள் வெளிப்படலாம். மன அமைதியை கொடுக்கக்கூடிய விதமாக உங்களுடைய எண்ணத்தை அமைதிப்படுத்துவது நல்லது. மன அமைதி வேண்டி வழிபடுங்கள். தேவையற்ற எண்ணங்கள், எதிர்மறை குணங்களையும் சிந்தனைகளையும் தவிர்க்க வேண்டிய நாள். எதையும் சாதித்து காட்ட முடியும் என்கிற குறிக்கோளோடு செயல்படுவீர்கள். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். லாபத்தை பெருமளவு எதிர்பார்க்க முடியாது. சேமிப்பிலிருந்து பணம் எடுப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் மதிமமான பலன்கள் தான் இருக்கிறது. இறை வழிபாடு செய்வது, அம்பிகை அம்பாள் வழிபாடு உங்களுக்கு ஓரளவிற்கு நல்ல நிலையை கொண்டு வரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் உண்டாகும். எதையும் எப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். பிறருடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து செய்வீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பு கூட வாய்ப்புகள் உண்டு. சீக்கிரமாக முடிய வேண்டிய வேலைகள் காலதாமதமாகவே நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் அமைதி காக்க வேண்டும். மனக்குழப்பத்திற்கு உள்ளாவாதீர்கள். பொறுமையும் நிதானம், விவேகம் தேவை. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். ராசி அதிபதி சந்திர பகவான் மறைவு ஸ்தானமான 12வது வீட்டில் குரு பகவானோடு இணைந்திருக்கிறார். கடகராசி என்பர்கள், உங்களுடைய ராசி அதிபதி மறையும் பொழுது உங்களுக்கு மனதில் இனம் புரியாத பய உணர்வுகள் இருக்கும். நடுக்கத்தோடு இருப்பீர்கள். கவலைகள் அதிகமாகவே இருக்கும். எப்பொழுதும் போல இல்லாமல் இந்த நாள் சற்று மாறுபட்ட தன்மையாக இருக்கும். குடும்ப விஷயத்தில் அதிகம் தலையிடாதீர்கள். அவ்வப்போது சிறு சிறு விவாதங்கள் ஏற்படலாம். சந்திர பகவான் தான் மனோகாரகன். தாய்க்குண்டான காரகத்துவத்தை பெறக்கூடியவர். குடும்பத்தில் அவ்வப்போது உங்களை பற்றிய சின்ன சின்ன விமர்சனங்கள் வரலாம். குறை கூறலாம். உங்களுடைய செயலுக்கு ஒரு சிலர் ஆதரவற்ற தன்மையாக இருக்கலாம். எதிர்ப்புகள் வரலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய நாள். பிறருடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். உங்களுடைய சொந்த விஷயங்களையும் பகிராதீர்கள். ரகசியத்தை காப்பது நல்லது. இந்த நாள் மத்தியமமான மிக சாதாரணமான பலன்கள் தான் இருக்கிறது. மாணவர்களுக்கு ஞாபக மறதி ஏற்படலாம். திங்கட்கிழமை தினம் பள்ளிக்கு செல்பவர்கள், மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதிபதியான சந்திர பகவான் குரு பகவானோடு இணைந்திருக்கிறாராக ஆசிரியர்களுடைய வார்த்தைகளை காதார கேட்பது, கவனிப்பது நல்லது. எதையும் செய்யலாம் என்று நினைப்பீர்கள். அது அவ்வப்போது மறந்து போய்கொண்டே இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். மன கவலைகள் அதிகரிக்கலாம். இனம் புரியாத குழப்பத்திற்கு உள்ளாவீர்கள். வீட்டில் இருப்பவர்கள், உடன் பிறந்தவர்களிடத்திலும் சரி, பெற்றோர்களிடத்திலும் சரி, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். கனிவு, பொறுமை, நிதானம் தேவை. எந்த அளவிற்கு சாந்தமாக அமைதியாக இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு வேலைகளும் நடக்க வாய்ப்புகள் உண்டு. செயல்பாடுகளில் ஒருவிதமான மந்தத்தன்மைகள் இருக்கும். விழிப்புணர்வு இருக்காது. எதையுமே தெரிந்து கொள்ள இயலாமல் சிரமப்படுவீர்கள்.
நடப்பவை யாவும் நன்மைக்கு என்று விட்டுவிடுங்கள். ஏதாவது ஒரு வகையில் பொருளாதாரம் கைக்கு வரும். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதை தெரிந்து பழகுதல் நல்லது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம். கட்டுப்பாடு தேவை. மன கட்டுப்பாடு வேண்டும். மனநிலை உங்களுக்கு ஆரோக்கியமற்ற தன்மையிலேயே இருக்கும். ஏதாவது ஒரு எண்ணங்கள், பிறருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் என்றால் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தான் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாளாக இருக்காது. சில நேரம் மன வருத்தங்கள் உள்ளாகலாம். உங்கள் வருங்காலத்தினை கேட்கக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுக்க முடியாமல் போக்கும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் இருக்கும். வீட்டு பராமரிப்புக்குண்டான செலவுகள் அதிகரிக்கலாம். வீட்டில் இருப்பவர்களுக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலை உண்டாக்கலாம். எதிர்பாராத சில பயணங்களினாலும் அலைச்சல்கள் ஏற்படும். மன நிறைவு இருக்காது. திருப்திகரமற்ற சூழலை இந்த நாள் முழுவதும் இருப்பதால் புதிய விஷயங்களை எடுக்காதீர்கள். அமைதியாக இருங்கள். இந்த நாள் செய்ய வேண்டிய வேலையை உங்களுக்கு மிக சரியாக தவறில்லாமல் எந்த நாள் செய்ய முடியுமோ, மன அமைதி எப்பொழுது இருக்கிறதோ அந்த நாளில் செய்தால் சீக்கிரமாக வேலை நடக்கும். மாற்றொரு வழிமுறைகளை கையாள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் மறையலாம். ஒரு தன்னிறைவோடு இருக்க வேண்டியது நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும். ஒரு விதமான படபடப்புகள் உண்டாகலாம். கவனம் தேவை. ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள் வெளியே போனால் அனுபவத்தோடு உங்களுடைய அனுபவ அறிவை பயன்படுத்துங்கள். ஏமாற்றங்கள் இருக்கலாம். உங்களை யாராவது ஒருவர் கேலி கிண்டல் செய்யலாம். உங்களுடைய தன்மானத்திற்கு குந்தகம் விளையும் விதமாக ஒரு சில வார்த்தைகளை பேசலாம். கவனமாக இருங்கள். யாரிடத்திலும் எதை கொடுத்து ஏமாறாதீர்கள். வாக்குறுதிகள் கொடுக்க கூடாது. எச்சரிக்கை தேவை. இறை வழிபாடு செய்வதாலும் நவகிரக வழிபாடு செய்வதாலும் பெரும்பான்மையான நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்று மற்றவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு சில நேரங்களில் கடினமாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஆதாயமற்ற நிலை ஏற்படலாம். அதிகம் உழைத்தாலும் பலன் என்னவோ குறைவாகத்தான் இருக்கும். பிறருக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சாதாரணமான சூழ்நிலைகள் தான் இருக்குங்க. பெரிய அளவு எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். செலவுகளை கூட சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். மனக்கவலைகள் கொஞ்சம் குறைவது போன்ற சூழ்நிலை ஏற்படலாம். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான மதிப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் யார் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நல்லது. மாணவர்கள் படிக்கக்கூடிய நேரத்தை தவறாது படிக்க வேண்டும். அந்தந்த வேலைகளை அந்தந்த நேரத்தில் செய்யும் பொழுது அதற்கேற்ற பலன் கிடைக்கும். சோம்பல்தனமோ உணர்ச்சி வசப்படுதலோ கூடாது. அசதிகள் இருந்தாலும் அதற்கேற்றபடி நீங்கள் யோகாசனங்கள் தியானம் செய்து அதனை சரி செய்வது நல்லது. தொழிலுக்குண்டான மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறுவதைப் போல கடமையை செய், பலனை எதிர்பாராதே. உங்களுடைய உழைப்புக்கான பலனை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு இருப்பது நல்லது. அரசியல் துறைகளில் இருப்பவர்கள், உங்களை சுற்றி இருப்பவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். வண்டி வாகன பயணங்களினால் சில நேரம் மதிப்பு கிடைக்கும். போகக்கூடிய வேலைகள் லாபத்தோடு திரும்பி வருவீர்கள். வெறுங்கையோடு சென்றாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வருவீர்கள். புதிய பொருட்களை வாங்க நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு என்ன வகையில் உதவி செய்கிறார்கள், அவர்களுடைய ஆதரவு எந்த வகையில் இருக்கிறது, நீங்கள் எதிர்பார்த்த பலன் நிச்சயம் கிடைக்குமா கிடைக்காதா என்கிற போக்கு மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். வருங்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கலாம். சிறு குறு வியாபாரம் செய்பவர்கள் அல்லது வியாபாரத்தை கூட்டாக செய்யக்கூடியவர்கள், ஒரு சில பங்குதாரர்களோடு செய்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆன்மீக எண்ணங்கள், ஆலய திருப்பணிகளில் கலந்து கொள்வீர்கள். சுப விசேஷங்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். மூத்த குடிமக்களுடைய ஆதரவு கிடைக்கும். வயதில் மூத்தவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. கூடுமான வரையில் சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய விரையாதிபதியான சந்திர பகவான் லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம். 4க்கும் 8க்கும் உடையவர் அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். லாபத்தில் சந்திர பகவானோடு ஸ்ரீ குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆக குருச்சந்திர யோகம் என்பார்கள். ஆக சிம்மராசி என்பர்கள் தினம்தோறும் விநாயகர் பெருமானை வழிபடுவது, அதிலும் சூரிய கணபதி காயத்ரி மந்திரத்தை வழிபாடு செய்வது விசேஷம். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் பிரவேசிக்கிறார். ஆக இந்த நாள் சிம்மராசி அன்பர்கள் தொட்ட காரியங்கள் துலங்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் நடக்கும். விநாயகர் பெருமானை வணங்கி சிதறுக்காய் உடைத்து உங்களுடைய வேலைகளை கவனித்தால் தினம்தோறும் வேலை நல்ல விதமாக நடக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. உறவு நிலைகளை மிக அழகாக கொண்டு செல்ல வேண்டும். மிக நுட்பமான சூழ்நிலைகள் இருக்கும். நுணுக்கத்தை உணர்ந்து செய்தல் வேண்டும்.
அதிகப்படியான பிரயாசைகள் இருந்தாலும் வாய்ப்புகள் என்னவோ குறைவாகத்தான் இருக்கும். காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாளாக இருந்தாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வரலாம். மனநிலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். லாபத்தை நோக்கிய உங்களுடைய பயணத்திற்கு வெற்றி கிடைக்கும் நாள். வேலை தொடர்பாக செல்லக்கூடிய பெண்களுக்கு வெளியிடங்களில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், உயர்வு உண்டாக்கும். மனநிலை உங்களுக்கு திருப்தியை தரும். சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரக்காரர்களில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலையை உணர்ந்து செய்தல் வேண்டும். பிறருக்காக எந்த இடத்திலும் பண ரீதியாகவோ பொருள் ரீதியாகவோ பொறுப்புகளை ஏற்க வேண்டாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். சாதகமான நாளாக அமையும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். அதிபதியான சுக்கிர பகவான் ராசியில் சஞ்சாரம். அரசாங்க வேலைக்காக செல்லக்கூடியவர்களுக்கு ஆதரவுகள் இருக்கும். ஒரு சில நண்பர்களுடைய கருத்துக்கள் ஆலோசனையாக அமையலாம். மூத்த அதிகாரிகள் உங்களை பற்றிய குணநலன்களை புரிந்து செயல்படுவார்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். கௌரவமாக இருப்பீர்கள். பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். ஆதரவுக்குண்டான நாளாக அமைகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று சொத்துக்களில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் உண்டாக்கலாம். எதிர்பார்த்தபடி நீதிமன்ற வழக்குகளில் நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும். பழைய பிரச்சனைகளுக்குண்டான தீர்வுகள் உண்டாகலாம். இதில் ஓரளவிற்கு மன நிறைவு பெறுவீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு ஊக்கத்தை தரக்கூடியதாகவும் உதவிகள் பெறக்கூடியதாக அமைய இருக்கிறது. மற்றவர்களுடைய உதவிகளை தேடுவீர்கள். யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவிக்கு வருவார்களா என்கிற ஏக்க உணர்வு மனதில் அதிகமாகவே இருந்து கொண்டே இருக்கும். பூர்வீக சொத்துக்களினால் சில நன்மைகள் பிறக்கும். பழைய நண்பர்களுடைய சந்திப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பழைய பிரச்சனைகளை பற்றி பேசி தீர்ப்பீர்கள். நெருக்கமானவர்களுக்காக சில பண உதவிகள் செய்யக்கூடும். சமூகத்தில் இயலாதவர்களுக்காக சில நல்ல காரியங்களை செய்வீர்கள். மரம் நடுவது, பொது காரியங்களில் ஈடுபடுவது, அன்னதானம் செய்விப்பது, இப்படி ஏதாவது ஒரு நன்மை துறை சார்ந்த விஷயங்கள் நடக்க இருக்கிறது. ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அதி அற்புதத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல உத்வேகம் இருக்கும். தைரியமாக இருப்பீர்கள். வருங்கால கனவுகள் லட்சியங்கள் அதிகரிக்கலாம். தெரியாததை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். சாதுரியமாக இருக்கக்கூடும். மனதில் திடம் நம்பிக்கை அதிகரிக்கும் நாள். வேலை விறுவிறுப்பாக இருக்கக்கூடும். நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை தரும். கடந்த கால சங்கடங்கள், சில பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து போகும். உடல்நலம் மனநலம் எல்லாமே நன்றாக அமையும். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டு. தோல்வி என்பது இருக்காது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும், அலுவலக காரியங்களிலும் சரி, எல்லாமே வெற்றிக்குரியதாகவே அமைய இருக்கிறது. எப்பொழுதும் தெளிவு என்பது இருக்க வேண்டும். மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடாது. மனதை அமைதி அடையும்படியாக தியானம் செய்வது விசேஷமான ஒன்று. யாரிடத்தில் பேசினாலும் குறைந்த அளவே பேசுங்கள். அதிகம் பேசாதீர்கள். மிக தெரிந்தவர்களாகவோ நெருக்கமானவர்களாக இருந்தாலும் குறைவாக பேசினால்தான் உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். பொறுமையும் நிதான குணம் தேவை. யாரிடத்திலும் எதற்காகவும் வீண் வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். வேலை தொடர்பாக வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு நல்ல அனுபவங்கள் உண்டாகலாம். வங்கி துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றங்கள் பிறக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் மிகுந்த ஈடுபாடு உண்டாகும். பேசக்கூடிய விஷயங்களில் பக்குவம் தேவை. தெளிவு என்பது வேண்டும். நிதானமாக சிந்திக்க வேண்டிய நாள். படிக்கக்கூடியவர்களுக்கு ஆராய்ச்சி துறை சார்ந்த நிலையில் ஓரளவிற்கு அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறுவீர்கள். படிப்பு மட்டுமல்லாது படித்துக்கொண்டே வேலையில் ஈடுபடுபவர்களுக்கு சாதுரியம் நிறைந்ததாக இருக்கும். உங்களுடைய கடமை போற்றப்படும். உங்களுடைய பொறுப்புகள் எல்லோருமே பாராட்டுவார்கள். உங்களுடைய நல்ல குணம் மதிக்கப்படும். இப்படி நல்ல விஷயங்களாகவே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நாள் தெய்வ அனுகிரகத்தை பரிபூர்ணமாகவே பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். செலவுகள் அவ்வளவு காணப்படாது. லாபத்துக்குரிய நாளாக அமையும். சேமிப்பு பற்றிய சிந்தனைகள் தான் அதிகமாகலாம். ஆரோக்கியத்திற்கு உணவு சார்ந்த விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுங்கள். மனநிலை திருப்தியை தரும். சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். உறவு குடும்ப நிலைகள் உங்களுக்கு நல்ல மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கக்கூடும். காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாளாகும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். வருங்கால துணையினத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் கிளை பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கும். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று என்பது போல இருக்கும். இருந்தாலும் பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்த்த அனுகூலம் உண்டாக்கும். பிறருடைய ஆதரவுகள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள், அஸ்தம் என்றால் கை என்று பொருள். ஒரு சிலருடைய ஆதரவுகள் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரும். சந்திப்புகள் ஏற்படும். ஒத்துழைப்புகள் உண்டாக்கும். மற்றவர்களுடைய உதவிகளை நாடி செல்வீர்கள். பிறருடைய விஷயங்களுக்காக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தனித்துவமான செயல்களில் ஈடுபடக்கூடும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி நோக்கி இருக்கக்கூடும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வியாபாரம் தொழில் நல்ல விதமாக நடக்கும்.
அனுகிரகம் நிறைந்த நாள். சிக்கல்கள் இருக்கும், அதிலும் இருந்து நீங்கள் மீண்டு வெளியே வர முடியும். மனதில் நிம்மதி பிறக்கும், ஆனந்தமான ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. இந்த நாள் மிகுந்த நல்ல நாளாக அமைகிறது. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். இன்று வாழ்க்கை துணைவருடைய ஆதரவுகள் அதிகரிக்கும், பரஸ்பர ஒற்றுமை உண்டாகும், தம்பதிகளுக்கிடையே புரிதலும், சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். 2ஆம் வீட்டு அதிபதி மற்றும் களத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே உங்களுடைய ராசிக்கு சீக்கிரமாக இடம் வாங்க நினைப்பீர்கள். பேச்சு சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருங்கள். 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்வதால் சில வேளைகள் உங்களுக்கு துரிதமாக முடியவும் வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக சில முயற்சிகளை எடுப்பீர்கள். ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையையும் புரிந்து செயல்பட்டால் நல்லது. எதிர்காலம் சார்பாக சில முடிவுகள் முக்கியமாக எடுக்க வேண்டியிருக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகள் நிம்மதியை தரலாம். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதுரியம் நிறைந்த நாள். சில நேரம் சிக்கல்களும் இருக்கலாம். ஒரு இடியாப்ப சிக்கல் போல உங்களுடைய செயல்பாடுகள் இருந்துவிடக் கூடாது. செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்தால் நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, தம்பதியர்களுக்கிடையே புரிதல்கள் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்ப தேவைகள் நிறைவேறும். சொந்த பந்தங்களோடு சில நேரம் மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய நேரத்தை செலவழிப்பீர்கள். சுபகாரிய தொடர்பான விஷயங்களுக்காக சில முக்கிய முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். பிள்ளைகளுடைய படிப்புக்காக முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். எதிர்பார்க்கக்கூடிய காரிய அனுகூலம் வெற்றிகரமாகவே நடக்கும். தடைப்பட்ட சில பண வரவுக்கு உண்டான நாள். கேட்க வேண்டிய இடத்தில் சரியாக கேட்பீர்கள். அவர்களும் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் நீங்கும். மனதளவில் இருந்த பிரச்சனைகள் அகலம், மன வருத்தங்கள் குறையலாம். எதிர்பார்த்தபடி உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றிகரமாகவே நடக்கும். பேச்சுக்கள் ரீதியாகவும் ஒரு சில நன்மைகள் பெற வாய்ப்புகள் உண்டு. சூழ்நிலைகளை உணர்ந்து பேசினால் அவசியம். மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவுக்காக காத்திருக்கக்கூடும். அவர்கள் மூலமாக சில பொருளாதார வரத்துக்கு அதிக இடம் உண்டு. தந்தைக்கு நிகராக உங்களுடைய மூத்த அண்ணன் தான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். இளைய சகோதர சகோதரிகளுடைய செயல்பாடுகள் ஓரளவிற்கு திருப்தியை தரும். அவர்கள் உங்களுடைய தந்தையினிடத்தில் இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து நன்மைகளையும் செய்யக்கூடும். செலவுகள் கொஞ்சம் ஆகலாம். வீட்டு செலவு மற்றும் உங்களுடைய பராமரிப்பு செலவு போன்ற விஷயங்களுக்காக செலவாகும். லாபத்தை பெரிய அளவில் எதிர்பார்க்க வேண்டாம். அதிக முயற்சிகள் இருக்க வேண்டும், உழைக்க வேண்டும். கடினமான செயல்பாடுகள் தான் ஓரளவிற்கு சில நன்மைகள் தர வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மனநிலை சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும். அவ்வப்போது சில உடல் உபாதைகள் ஏற்பட்டு தீரலாம். குடும்ப உறவுகளிடத்தில் வெளிப்படையாக எல்லா விதமான விஷயங்களையும் பேசாதீர்கள். ரகசியம் காப்பது நல்லது. காதலிப்பவர்களுக்கு சாதகமற்ற ஒரு சில சூழ்நிலைகள் வரலாம். உங்களுடைய வருங்கால துணைக்காக பெரிய பெரிய பொருட்களை வாங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துவது நல்லது. சிக்கனமாக இருப்பது விசேஷம். படிக்கக்கூடியவர்களுக்கு படிப்பு ரீதியாக இருந்த பிரச்சனைகள் குறையும். தீர்வுகள் ஏற்படும். நன்றாக படிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். பெற்றோர்கள் பெரியவர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். பணியினுடைய நிலை காரணமாக சில அழுத்தம் காரணமாக படித்துக் கொண்டே வேலை செய்பவர்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் ஏற்பட்டு தீரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்களில் கவனமாக இருங்கள். செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியாக இருப்பதால் துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் எந்த ஒரு செயல்களை செய்தாலும் இருவருமே கலந்து ஆலோசித்து ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்து செய்தால் நல்லது. கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பேச்சுக்களில் நிதானம் வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். கோப உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டாம். நேரத்திற்கு தகுந்தாற்போல் வேலைகளை முடிப்பது விசேஷம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள் குறையலாம். ஏற்ற இறக்கமாக இருக்கும். சூழ்நிலைகளை லாவகமாக கையாள்வது நல்லது. பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் கூடாது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நிம்மதியான நாளாக அமையும். எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும். சிக்கல்கள் இருக்கும். ஊழியர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் எடுக்கக்கூடும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். இன்று எந்த ஒரு செயல்களிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் வீடு மிதுனத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 3, 6, 8, 12ஆம் வீட்டில் ஸ்ரீ சந்திர பகவான் மறைவு இருந்தால் அவர்களுக்கு அந்த நாள் மனநிலை சீரான போக்கில் அமையாது. சில இனம் புரியாத குழப்பமாகவே இருக்கக்கூடும்.
பேச்சுக்களில் நிதானம் தேவை, கனிவாக இருக்க வேண்டும். சில விஷயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது. வியாபாரத்தில் அலைச்சல்கள் இருக்கும். முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். மற்றவர்களோடு விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். அனுசரித்து இருக்கக்கூடிய அமைப்போடு தான் இருந்தால் நல்லது. வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள், விவாதங்கள் வைக்காதீர்கள். வெளியிடம், பணியிடம் தொடர்பாக ஏதாவது ஒரு வேலைக்காக செல்பவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது. இயல்பாக இருந்தால்தான் உங்களுடைய வேலைகளும் நடக்கும். மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். மறைமுகமான விமர்சனங்கள் தோன்றலாம். பெரும்பாலும் பணம் செலவாகலாம். சிக்கனமாக இருக்க முடியாது. தேவையற்ற விஷயங்களுக்கு பணம் செலவாதை காட்டிலும் சுபவிரயமாக வைத்துக் கொள்ளலாம். சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் காரணமாக இந்த திங்கட்கிழமை தினத்தில் பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகம் வேண்டி சிவபதிகம், சிவபுராணம் போன்ற பாடல்களை பாராயணம் செய்வது அநேக கோட்டி லாபத்தையும் நல்ல பலனையும் தரும். மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாக ஆர்வமற்ற தன்மை இருக்கலாம். படிக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபாடு இருக்காது. ஞாபக மறதி ஏற்படலாம். பள்ளிக்கு சென்றாலோ கல்லூரிக்கு சென்றாலோ உங்களுக்கு நிம்மதியற்ற தன்மைகளாகவே இருக்கும். சுய தொழில் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். தொழில் தொடங்கக்கூடியவர்கள் மதிப்புமிக்க நிலையில் இருக்க வேண்டும். அரசியலில் இருப்பவர்கள் ஆதரவுகள் என்பது காணப்படாது. சோம்பல்தனம் இருக்கலாம். அசதிகள் ஏற்படலாம். வெளி உலக நடப்பு விஷயங்களை அறிந்து கொள்வது கடினமாக உணர்வீர்கள். இந்த நாள் சாதாரண பலன்கள் தான் இருக்கிறது. பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் வேண்டாம். பணம் பொருளாதார நிலைகளில் ஏற்ற இறக்கங்களாக இருக்கும். பிறரிடத்தில் கொடுத்து வைத்த பணம் உங்களுக்கு தகுந்த நேரத்திற்கு கிடைக்காது. அந்த பணமும் சில நேரம் செலவாகலாம். லாபத்தை பற்றிய எண்ணங்கள் இருக்கக்கூடாது. மன நலம் சில நேரம் உங்களுக்கு சஞ்சலமாக இருக்கும். மனக்கவலைகள் ஏற்படும். குடும்ப உறவுகளிடத்தில் வெளிப்படையான தன்மை என்பது காணப்படாது. காதலர்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளாக இருக்க மன வருத்தங்கள் உண்டாகலாம். உங்கள் துணைவர் முகாந்திரமாக உங்களுக்கு சார்பற்ற நிலைதான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் கேட்பதோ எதிர்பார்ப்பதோ காணப்படாது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவு என்பது இருக்க வேண்டும். சந்திராஷ்டமத்தின் காரணமாக ஸ்ரீ சந்திர பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் இந்த நாள் செய்யலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். அமைதியாக ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடுவது நல்லது. அலைச்சல்கள் உண்டாகலாம். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்தல் விசேஷம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம். அனுபவ அறிவு தேவை. ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். கேட்டு நட்சத்திரக்காரர்கள் விமர்சனங்களுக்கு உண்டாகலாம். உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி பெரிதுமாக பேசக்கூடிய ஒரு நிலைகள் ஏற்படலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கும் இங்குமாக போக வேண்டிய நிலை ஏற்படும். வேலை இருந்தாலும் இல்லை என்றாலும் வெளியிடத்திலேயே உங்களுடைய சூழ்நிலைகள் அமையக்கூடும். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்கள் ஏற்படலாம். எதையும் எதிர்பார்க்காதீர்கள். விரயங்கள் உண்டாகலாம். பிறருடைய விஷயங்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். உங்களுக்கான வேலை என்னவோ அதில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. அனுபவ அறிவை பயன்படுத்துவது விசேஷம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள் இன்று தொடக்கம் உங்களுக்கு அமோகமாக மங்களகரமாக இருக்கிறது. நல்ல வேலைகள் நடக்கும். இந்த நாள் நல்ல நாளுக்குரிய அறிகுறியாக அமைகிறது. வியாபாரத்தை மிக சிறப்பாக திருப்திகரமாக நடத்துவீர்கள். உங்களுக்கு பிடித்த விஷயங்களையே செய்வீர்கள். உங்களுக்கு எது மனதில் தோன்றுகிறதோ அந்த காரியத்தில் மட்டுமே வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். பிடிக்காத விஷயங்களை தவிர்ப்பீர்கள். கடினமான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கக்கூடும். சகோதரர்கள் பிள்ளைகளுடைய ஆதரவு அதிகரிக்கும். சகோதரர்களுடைய செயல்பாடுகள் மனதில் திருப்தியை தரும். உங்கள் வேலைக்கு உதவிகரமாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் ஏற்படும். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். பிறருக்கு உதவுவதில் வல்லவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய பொறுமையான குணம் இந்த நாள் அநேக கோட்டி நன்மையை ஏற்படுத்தும். தம்பதியர்களுக்கிடையே மதிப்புகள் உண்டாக்கும். துணைவர் வழியில் எதிர்பார்த்த பொருட்கள் கிடைக்கலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை, ஆடைகள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய புரிதல்கள் அதிகரிக்கும். சூக்ஷமங்களை உணர்ந்து கொள்வீர்கள். தெய்வானுகிரகம் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கிறது என்பதை நம்புங்கள். இறை பிரார்த்தனை, ஆன்மீக பயணங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்கள் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீர்கள். லாபகரமான சூழ்நிலைகள் ஏற்படும். பணத்தை சேமிக்க முற்படுவீர்கள். செலவுகள் என்பது காணப்படாது. இந்த நாள் உங்களுடைய தொழில் பராமரிப்பு சார்ந்த விஷயங்கள், இயந்திரம் தொடர்பான செயல்கள் திருப்தியை தரலாம். உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. ஆகவே எதையும் நேர்த்தியாக செய்ய முற்படுவீர்கள். வேலை தொடர்பாக சில முயற்சிகள் நடக்கும். அரசியல் வட்டாரத்தில் இருப்பவர்கள் முக்கியஸ்தர்களோடு கலந்து ஆலோசிப்பீர்கள். ஒரு உயர்வான பணி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம், பதவி, கௌரவம், அந்தஸ்து மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்.
உடல்நலம், மனநலம் ஆரோக்கியமாக இருக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் ஏற்படும். அலுவலக வேலைகளில் மூலக்கருவாக உங்களுடைய யோசனைகள் அதிகமாக இருக்கும். மூளையாக இருந்து செயல்படுவீர்கள். மூத்த அதிகாரிகள் உங்களை எப்பொழுதுமே விடக்கூடாது என்கிற எண்ணத்தை அவர்களுக்கு கொண்டு வருவீர்கள். ஞானம் அதிகரிக்கும். அறிவு, திறன், ஆலோசனைகள் அதிகம் கொடுப்பீர்கள். உங்களை மீறிய ஒரு சில நல்ல செயல்கள் நடக்கும். இது உங்களுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரும். உங்களை சுற்றி இருப்பவர்களிடத்தில் நன்மதிப்பு அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, போட்டிகள் இருக்கும் மாணவர்களுக்கு, தேர்வுக்காக படிக்கக்கூடியவர்கள் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய நிலையில் இருந்தாலும் எப்படியாவது ஜெயித்து விடுவீர்கள். யாரிடத்திலும் தோற்று போக மாட்டீர்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்கிறது. விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். இந்த நாள் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரலாம். காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாள். மன நிறைவு இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். குடும்ப உறவுகளினாலும் அனுகூலம் உண்டாக்கும். நல்ல பலனை பெரும்பான்மையாக பெறுகிறீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்கள். ஆதரவுகள் அதிகரிக்கும் நாள். எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைக்கும். சுப யோகத்தை பெறுவீர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பூராட நட்சத்திரக்காரர்கள் சூக்ஷமங்களை அறிவீர்கள். எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்கிற விழிப்புணர்வு அதிகரிக்கும். உங்கள் துணைவர் வழியில் சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நல் ஆதரவுகள் பிறக்கும். வியாபாரத்தினுடைய போக்கு நுணுக்கங்களை புரிந்து செய்வதால் வருமானம் பெருகும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். போட்டிகள் நிறைந்த நாள். எல்லோரை காட்டிலும் முன்னுக்கு வர வேண்டும் என்கிற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மனதளவில் புதிய எண்ணங்கள் உருவாகலாம். வியாபாரத்தின் போக்கு சூக்ஷமங்களை அறிவீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று குழப்பங்கள் லேசாக ஏற்படலாம். மன அமைதி என்பது ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நேரம் கிடைக்கும் பொழுது தியானம், யோகாசனங்கள் செய்தால் மன குழப்பங்கள் தீரும். நவகிரக தோஷங்களில் இருந்து விடுதலை பெற வேண்டுமானால் உடற்பயிற்சி மிக மிக நல்லது. பிறருடைய விஷயங்களில் அதிகமாக எதிர்பார்ப்புகள் வைக்காதீர்கள். யாருடைய விஷயங்களையும் காதில் கேட்காதீர்கள். உங்களுடைய வேலை என்னவோ, உங்களுடைய செயல்பாடுகள் என்னவோ, உங்களுக்கான எல்லையை மீற வேண்டாம். பிறர் மிக தெரிந்தவர்கள், நெருக்கமானவர்களாக இருந்தாலும் கட்டுப்பாடு என்பது அவசியம். வேலை நிமித்தமான சில முடிவுகளை எடுக்கக்கூடும். பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும் நாள். ஆரோக்கியத்தில் இருந்த ஏற்ற இறக்கங்கள் மறையலாம். 7ஆம் வீடு அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் குரு பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் 12க்கும் 3க்கும் உடையவர். விரையாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி. 6ஆம் வீட்டில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதிலும் சந்திர பகவான் மறைவில் இருக்கிறார். 6, 8 என்பது 12 என்பது மறைவுக்குண்டான ஸ்தானம். அந்த வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு விதமான குழப்பங்கள், நண்பர்களிடத்தில் சந்தேக உணர்வுகள் இருக்கலாம். உங்கள் துணைவரிடத்தில் பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்வீர்கள். ஒரு ஈடுபாடற்ற மன நிலை இருக்கும். எதையும் வெளிப்படை தன்மையாக பேச மாட்டீர்கள். ஒளிவு மறைவாக இருக்கும். அது மட்டுமல்ல, ஒரு சிலரிடத்தில் சந்தேக உணர்வோடு உங்களுடைய பேச்சுக்களை வைப்பீர்கள். அவர்களுக்கு உங்கள் மீதான சந்தேகம் வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கும். மாணவர்கள் படிப்பில் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக மறதி என்பது இருந்து கொண்டே இருக்கும். வீடு மனை சார்ந்த வேலைகளில் ஆதாயங்கள் உண்டாக்கும். வேலைக்கு செல்பவர்கள், உழைக்கக்கூடியவர்கள் நிலைப்பாடை நீங்கள் மிக சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஒரே நிலை இல்லாமல் அவ்வப்போது சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து போக கற்றுக்கொண்டால் நல்லது. மகர ராசி அன்பர்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் ஓரளவிற்கு நன்மையை பெற வாய்ப்புகள் உண்டு. காதலிப்பவர்களுக்கு ஒரு சில நேரம் அசௌகரியங்கள் இருக்கும். ஒரு ஈடுபாடற்ற மனநிலை. வருங்கால துணையினிடத்தில் வெளிப்படை தன்மைகள் இருக்காது. உங்களுடைய வார்த்தைகளை தடுமாற்றமாக இருக்கலாம். வேலையில் தாமதங்கள் இருக்கும். குறிப்பிட்ட நேரத்திற்கு முடிக்க முடியாமல் தவிப்பீர்கள். ஒரு சில ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கிறது. இந்த நாள் மிக மிக கவனமாக இருங்கள். முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல. வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாரிடத்திலும் பணம் கொடுத்து ஏமாறாதீர்கள். யாருடைய பணத்திற்கும் பொறுப்பை ஏற்காதீர்கள். மன நிம்மதி இல்லாவிட்டால் எந்த வேலையும் செய்யாமல் இருங்கள். அதுவே நல்லது. மனக்குழப்பத்தோடு எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். யாருக்கும் எந்த ஒரு கருத்துக்களையும் சொல்லாதீர்கள். வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படலாம். மன நிறைவு என்பது இருக்காது. அதிலும் நட்சத்திராதிபதி கேத்து பகவானோடு இணைந்திருப்பதால் எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பீர்கள்.
யாரிடத்திலும் பேசவும் முடியாது, எதையும் வெளிப்படுத்தவும் முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். புதிய விஷயங்கள் பற்றி யோசனைகள் இருக்கும், ஆலோசனைகள் அதிகரிக்கலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாகும். பரிசு கிடைக்கும் நாள். ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். வீட்டில் இருப்பவர்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். சங்கடங்கள் விலகப் போகிறது. களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், கேது பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் விலகிவிடும். குடும்பத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும். தேவையை உணர்ந்து பரிபூர்ணமாக சில வேலைகளை கவனிப்பீர்கள். ஆத்ம சந்தோஷம், திருப்தி இருக்கும். சொத்து விவகாரங்களில் பொறுமையாக நீங்கள் சில முடிவுகள் எடுக்க வேண்டும். அவசரப்பட்டு எதையும் செய்து விடாதீர்கள். மன கவலைகள் விலகும் நாள். வருமானத்திற்குண்டான வழி கிடைக்கும். எதிர்பார்த்தபடி சில அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். மனதில் இருந்த ஆசைகள் நிறைவேறும் நாள். எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு திருப்தியை தரலாம். வேண்டியதை விரும்பி பெறுவீர்கள். கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பல இருந்தாலும் நீங்கள் பெறக்கூடிய செயல்களும் திருப்தியை தரும். பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். சுபகாரிய விசேஷங்கள் திருப்திகரமாக நடக்கும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ வேலை வாய்ப்புக்காகவோ திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. வீட்டில் பொருளாதார நிலைகள் மேம்படும். எண்ண அலைகள் சீராக்கும். மன நிம்மதி கிடைக்கும். ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். உறவினர்கள் உதவியால் தடைப்பட்ட வேலைகளை முடிப்பீர்கள். வியாபார போக்கு திருப்தியை தரலாம். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். போட்டிகளை சமாளித்து வெற்றியும் பெறுவீர்கள். பகையை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் விலகி போகலாம். தொழிலில் இருக்கக்கூடிய பங்குதாரர்களினுடைய நிலையை புரிந்து செயல்படுவீர்கள். நல்ல ஆலோசனை வழங்குவீர்கள். எல்லோருக்கும் சமூகத்தில் மேன்மை உள்ளவர்களாக உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். சாதகமான சூழ்நிலைகள் பெரும்பாலும் இருப்பதால் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் மிக தெம்பும் தைரியத்தோடு வலம் வருவீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் சித்திக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரலாம். புதிய முயற்சிகளுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். எதிர்கால வாழ்க்கைக்கான சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் ஆரோக்கியமாக உண்டாக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் பிறக்கும். மாணவர்கள் படிப்பில் பாதியில் விட்டிருந்தாலும் அந்த படிப்பை மீண்டும் தொடருவீர்கள். புதிதாக தொழிலை கற்றுக்கொள்ள விரும்பக்கூடியவர்களுக்கு தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய நிபுணர்கள் நல்லவர்களாக இருக்கக்கூடும். அந்த தொழிலை மிக ஸ்ரத்தையாக நேசிக்கக்கூடியவராகவும் அதனை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஈடுபாடு அதிகரிக்கும். செலவுகள் எதுவும் காணப்படாது. லாபத்திற்கு உரிய நாள். சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடும். காதலிப்பவர்களுக்கு அனுகூலமான நாளாகும். வருங்கால துணையினிடத்தில் உங்களுடைய பேச்சுக்களும் வெளிப்படும். எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கி நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். குடும்ப உறவுகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். கடன் பற்றிய பய உணர்வுகள், தேவையற்ற எண்ணங்கள், சிந்தனைகள் நீங்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்கள் தீரும். மன கவலைகள் அகலும். உத்வேகமாக இருப்பீர்கள். ஆக்க ஊக்கம் நிறைந்த நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். மலர்ச்சி உண்டாக்கும். மகிழ்ச்சியாக உங்களுடைய செயல்களை தொடங்குவீர்கள். ஆதரவுகள் பிறகும். அனுகூலம் நிறைந்த நாள். ஆதாயம் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. எல்லா விதமான விஷயங்களும் திருப்தியை தரும். விவசாயம் சார்ந்த நிலைப்பாடுகளில் நல்ல வருமானம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள் இன்று நவகிரகங்களினுடைய நிலைப்பாடு திருப்திகரமாக இருக்கும். வேலைகளினுடைய நிலையை உணர்ந்து செய்வீர்கள். சுகஸ்தானத்திலேயே சந்திர பகவான், குரு பகவானுடைய சஞ்சாரம் வீட்டினுடைய சூழ்நிலைகள் சாதரவை தரும். சந்தோஷமான சூழ்நிலைகளை உருவாக்கும். வீட்டில் இருப்பது மன நிம்மதியை தரும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வண்டி வாகன பயணங்களினால் ஆதரவுகள் உண்டு. திருப்திகரமான ஒரு மன சூழ்நிலைகள் சாந்தத்தையும் மன அமைதியை கொடுக்கும். பூர்வ புண்ணியாதிபதி சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் புத்துணர்ச்சியாக இருப்பீர்கள். களத்திர ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு புதன் பகவானை சஞ்சாரம் செய்கிறார். காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது. வருங்காலத்தினுடைய துணையினுடைய நிலையை உணர்ந்து செயல்படுவீர்கள். பேசக்கூடிய விஷயங்களில் கவனம் தேவை. வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செய்தால்தான் நல்லது. மனம் போன போக்கில் இருக்காதீர்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நண்பர்களினால் உங்களுக்கு புத்துணர்வு கிடைக்கும். பேச்சுக்கள் மகிழ்ச்சியை தரும். சில நல்ல விஷயங்களை பற்றி கலந்து பேசிக் கொள்வீர்கள். வெளிப்படை தன்மைகள் இருக்கும். மனதில் இருப்பதை வெளிக்காட்டுவீர்கள். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது. எடுத்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு திருப்தியை தரும். மன நிறைவு உண்டாக்கும்.
சாந்தம், மனதில் சந்தோஷம் கூடுதலாக இருப்பதால் வேலையும் விறுவிறுப்பாக நடக்கும். கொடுத்த பொறுப்புகளை மிக சரியாக முடிப்பீர்கள். மேல் அதிகாரிகளோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல்கள் இன்னும் ஒரு படி மேலே உயர்ந்து அதிகரிக்கலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அதிகரிக்கும். நட்பினாலும் உங்களுக்கு சில சாதகமான சூழ்நிலைகள் அமைய போகிறது. என்ன போக்கு திருப்தியை தரும் மாற்றங்கள் உண்டாகும். குண நலன்களில் சில வழிமுறைகளை ஆராய்வீர்கள். பல் சம்பந்தமான சிறு சிறு வழிகள் ஏற்பட்டு தீரும். மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். சுறுசுறுப்பு தன்மையாக இருப்பீர்கள். பள்ளிக்கு செல்பவர்களாகட்டும், கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் படிப்பில் ஆர்வமும் ஈடுபாடு உண்டு. அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வீர்கள். எந்த ஒரு துறையை தேர்ந்தெடுத்தால் உங்களுடைய எதிர்காலம் நல்ல விதமாக இருக்கும் என்கிற சிந்தனைகள் இருக்கும். பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவம் அதிகரிக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு வண்டி வாகன பயணங்களினால் நல்ல ஆதரவுகள் உண்டு. ரயில் சிநேகம் என்பார்கள். யாரோடு நீங்கள் பயணிக்கிறீர்கள் அவர்களோடு உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல்கள் இருக்கும். பெரும்பாலும் மகிழ்ச்சிக்குரிய நாளாகத்தான் இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிந்தனைகள் வலுப்படும். பேங்கிற்கு தொடர்பான சில ஆவணங்களை சமர்ப்பிக்க கூடும். சேமிக்க நினைப்பீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கைக்கான விஷயங்கள் அதிகமான சிந்தனைகளாகவே இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான சில முக்கிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல நாள், உகந்த நாள். உங்களுடைய உழைப்பை எல்லோரும் பாராட்டுவார்கள். பெரும்பான்மையான ஒரு சில நல்ல விஷயங்களை தேடி செல்வீர்கள். தேடல்கள் அதிகரிக்கலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். புதுவித உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். பெற்றோர்களுடைய ஆதரவுகள் உண்டு. உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தியை தரும். சுபகாரிய விசேஷங்களுக்கு முன்னெடுத்து செய்வீர்கள். முயற்சிகள் கைகூடும். மன வலிமை பெறுவீர்கள். மனதில் நிம்மதி பிறக்கும். அமைதி நிறைந்த நாள். திங்கட்கிழமை சோமவாரம் என்பதால் ஸ்ரீ சந்திர பகவானையும் அம்பிகை வழிபாடு, எல்லாம் வல்ல ஈசன் சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் பிறக்கும். அக்கம் பக்கம் நபர்களுடைய அனுசரணையான போக்கு திருப்தியை தரலாம். நண்பர்களினாலும் சில நல்ல விஷயங்கள் இருக்கும். மன நிம்மதி கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருங்கள். பெரிய பெரிய விஷயங்களை பற்றி சிந்திப்பீர்கள். எதை எப்படி செயல்படுத்த போகிறோம் என்கிற என்ன உணர்வுகள் அதிகமாக இருக்கும். கவனமாக இருப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். கல்வியில் இருப்பவர்களுக்கு மந்த தன்மைகள் குறையலாம். மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு சகல விதமான நன்மைகள் சித்திக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.